Hi friends, welcome to நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்திரகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்ட் பற்றி பார்ப்போம். ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்டானது டெப்ட் ஃபண்ட் வகையை சார்ந்தது. இந்த ஃபண்ட்ல இருந்து கார்பரேட் கம்பெனிக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டிபெஞ்சர், பாண்டு மற்றும் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் மூலம் கடன் கொடுக்கறாங்க. ஏபிஎஸ் லோ டியூரேஷன் ஃபண்ட் மூலம் கடன் கொடுக்கும் போது 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை கடனா கொடுக்கறாங்க. இந்த ஃபண்ட்ல முதலீடு செய்யும் போது ஈக்விட்டி ஃபண்ட் மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்காது. உங்களுக்கு பேங்க் ஆல்டர்னேட்டிவ் இன்ட்ரெஸ்டுக்கு இந்த ஃபண்ட்ல முதலீடு செய்யலாம். கடந்த 7 வருட சராசரி வருமானமாக 8.5% வட்டி வருமானம் அந்த ஃபண்ட்ல இருந்து கொடுத்திருக்கு. இது டைரக்ட் ஃபண்ட் தான். அதுபோல இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடு கிடையாது. எக்ஸ்பென்ஷன் ரேஷியோவும் ரொம்ப கம்மி தான். பேங்க்ல ஐடியில இருக்க மணியை இப்போ உங்க சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குன்னா 4% வட்டி கொடுக்கறாங்க. அப்படி ஐடியில இருக்கும்போது 1 வீக்னா கூட இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோல ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் பற்றி விரிவான டீடைலை பற்றி பார்ப்போம். ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்டோட பேசிக் டீடைல் பற்றி பார்ப்போம். ஃபண்ட் ஹவுஸ் ஆதித்ய பிர்லா சன்லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்ட் தொடங்கின வருடம் மே மாதம் 1998 வருடம். ஏறக்குறைய இந்த ஃபண்ட் தொடங்கி 22 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டின் விலை ₹504.65. இந்த ஃபண்ட் தொடங்கில இருந்து கொடுத்த ரிட்டர்ன் 8.93%. இது டைரக்ட் ஃபண்ட் தான் கொடுத்திருக்கேன். டைரக்ட் ஃபண்ட் ரிட்டர்ன்னா உங்களுக்கு 2013ல இருந்தா அந்த 7 வருட சராசரி வருமானமாக ஒவ்வொரு வருடமும் 8.93% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச் மார்க் நிப்டி லோ டியூரேஷன் டெப்ட் டிஆர்ஐ. இந்த ஃபண்ட் ஓபன் எண்டட் ஃபண்டை சேர்ந்தது. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்ட் நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 14,808 கோடி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 0.4%. இது டைரக்ட் ஃபண்ட் தான். இந்த ஃபண்டோட ரிஸ்க் கிரேடு பிலோ ஆவரேஜ், ரிட்டர்ன் கிரேடு ஹை. ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல பற்றி பார்ப்போம். இந்த ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா ₹100 கூட பண்ணலாம். அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ₹100 பண்ணலாம். எஸ்ஐபி கூட ₹100 பண்ணலாம். இந்த ஃபண்டை பொறுத்தளவு இது டெப்ட் ஃபண்ட். ஏற்ற இறக்கம் அதிகம் இருக்காது. ஏற்கனவே சொன்னது போல பேங்கை விட அதிகமா 2 to 3% அதிகமா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்ட்ல இருந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 3.85%, நேஷனல் பேங்க் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் 3.05%, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் 2.31%, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் 1.72%, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1.71%, REC 1.59%, பஞ்சாப் ஸ்டேட் 1.52%, REC 1.46%, சோழமண்டல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் 1.37%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.35%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.34%. வேறு வேறு டேட் மெச்சூரிட்டி பீரியட்ல ரிலையன்ஸுக்கு 2 டைமா கடன் கொடுத்துருக்காங்க. REC 1.29%, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 1.21%, மறுபடியும் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 1.2%, REC 1.13%, மகாராஷ்டிரா ஸ்டேட் 1.08%, ஒரிசா ஸ்டேட் 1.03%, RBL பேங்க் 1.01%, நேஷனல் பேங்க் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் 0.99%, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் 0.99%, லார்சன் அண்ட் டிப்ரோ 0.99%, இண்டஸ் இந்தியா பேங்க் 0.99%, சிகா போர்ட்ஸ் அண்ட் டெர்மினல் 0.96%, முத்தூட் ஃபினான்ஸ் 0.93%, HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.91%. ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்க போறோம். 1 month ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 0.49% அகைன்ஸ்ட் இண்டெக்ஸ் 0.19%. 3 month ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 1.88% அகைன்ஸ்ட் இண்டெக்ஸ் 0.54%. 6 month ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 6.91% அகைன்ஸ்ட் இண்டெக்ஸ் 1.61. 6 month ரிட்டர்ன் நல்லா அதிகமாக க்ளோஸ் டு 7% இருக்கு. பேங்க்ல 1 year போட்டிருந்தா கூட உங்களுக்கு 7% கிடைக்காது. 1 year return 8.96% against index 3.46. 3 year return 8.46% against index 3.99. 5 year return 8.55% against index 4.17%. 7 year return 8.9% against index 4.65%. ஓவரால் அந்த ஃபண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 8.5 above 8.5 மேல ரிட்டர்ன் கிடைக்குது. இதெல்லாம் நீங்க பேங்குக்கு ஆல்டர்னேட்டிவா அந்த ஃபண்ட்ல தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்டில் 1 லட்ச ரூபா 5 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முதலீடு பண்ணியிருந்தோன்னா அதோட வருமானம் இப்போ எப்படி இருக்கும், அதே முதலீடு பேங்க்ல இல்லை கோல்டில் இருந்தால் எவ்வளோ முதலீடு இருக்கும், அதை பற்றி இப்போது பார்க்கலாம். 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 லேக்கா 5 வருடங்களாக பார்க்குறோம். 5 வருடங்களுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சத்தோட மதிப்பு இப்போ 1,51,000. உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,705 ரூபா. வருட சராசரி வருமானம் 8.55%. இதே இந்த கேட்டகரியில் மற்ற ஒரு சில ஃபண்டுகள்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் கம்மியாகவே இருக்குது. 1,37,000, 36,651 ரூபா லாபம், 6.44% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பேங்க் எஃப்டியில் 1,40,000 ரூபா இருக்கும், 40,255 ரூபா லாபம். உங்களுக்கு 7% கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 7% கிடைக்காது. இப்போ அதிகபட்சமாக 6.5% கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் ஃபிக்ஸ்டில் 1 இயர் அப்படி போட்டிருந்தா தான். கோல்டில் தங்கத்தில் பார்த்தீங்கன்னா 1,77,000 ரூபா, 77,045 ரூபா உங்களுக்கு லாபம். இது உலகிலே அதிகபட்ச கடந்த 5 வருட வருமானம் தான் இதில் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தான் இதோட வருமானம் 12.1%. ஏன்னா கடந்த 2 வருடங்களாக தான் தங்கத்தில் நல்லா விலையேற்றமாக இருக்குது. அதனால தான் 5 இயர் ஆவரேஜ்லையும் 12.1% வருது. ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்டோட வேல்யூ சர்ச் ஆன்லைன்ல இருந்து ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, மற்ற லோ டியூரேஷன் ஃபண்டுகளோட ரேட்டிங் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கோட்டக் லோ டியூரேஷன் ஃபண்டு கடந்த 1 ஆண்டு கால வருமானம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8.9%. இந்த ஃபண்டுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்டு 8.55% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சேவிங் ஃபண்டு இதோட 1 வருட வருமானம் 8.27%. இந்த ஃபண்டுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஆக்சிஸ் ட்ரெஷரி அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த ஃபண்டுக்கு 1 இயர் ரிட்டர்ன் 8.22%, 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக HDFC லோ டியூரேஷன் ஃபண்டு, இந்த ஃபண்டுக்கு கடந்த 1 வருட வருமானம் 8.19%, 3 ஸ்டார் ரேட்டிங். அடுத்து இன்வெஸ்கோ இந்தியா ட்ரெஷரி அட்வான்டேஜ் ஃபண்டு 8.1%, 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது 8.5% மேலே கோட்டக் லோ டியூரேஷன் ஃபண்டு மற்றும் ஆதித்ய பிர்லா லோ டியூரேஷன் ஃபண்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் ஆதித்ய பிர்லா லோ டியூரேஷன் ஃபண்டுக்கு தான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு லோ டியூரேஷன் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாப்பில் இருந்ததுன்னா இந்த ஃபண்டில் தாராளமாக முதலீடு பண்ணலாம். 2020ஆம் ஆண்டு கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஃபண்டுகள் நல்ல வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபண்டு செலெக்ஷன்ல லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், ஸ்மால் கேப் இப்படி எல்லா ஃபண்டுகளும் கலவையா அந்த ஃபண்டோட ரிவ்யூ பற்றி கொடுத்துருக்கேன். இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இன்வெஸ்டர் கைடு ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.